வணக்கம். தாராபுரம் 2000 ஆண்டு பழமையான நகரம். வில்லிபுத்தூரார் பாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் தலைமையகமாக என்று இருந்து ஆட்சி செய்தார்கள் என்று தாராபுரத்தை பற்றி வில்லிபுத்தூரார் பதிவு செய்திருக்கிறார். கொங்கு மண்டலத்தின் முதல் தலைநகரம் என்று பெயர் பெற்றது தாராபுரம். இந்த தாராபுரத்தின் இன்னொரு அற்புத சிறப்பு, மீதி எல்லா மாவட்டங்களை விட 1927 உங்கள் மாவட்டம் முதல் நூலகம் கண்டது என்பதுதான் அந்த சிறப்பு. நான் எப்போதும் இது நான் விஜயம் செய்யும் இந்த ஆண்டினுடைய 17வது புத்தக கண்காட்சி. மாவட்டம் தோறும் நான் சென்று கொண்டிருக்கிறேன், குழந்தைகளையும் ஆசிரியர்களையும் சந்திப்பதற்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் விதவிதமான குழந்தைகள். இந்த கலை நிகழ்ச்சிகள் பார்ப்பதற்காகவே நான் 4:30க்கெல்லாம் போய்விடுவேன். எனக்கு ஒரு 7:30க்குத்தான் மைக்கு கிடைக்கும். அதே போலத்தான் இங்கும் நடந்திருக்கிறது. நம்முடைய அருமை தலைவர் அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தேடிய ஒரு புத்தகத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாசிக்க எடுத்து சென்று விட்டார் என்கிற ஒரு அழகான கருத்தை சொல்லியிருக்கிறார். த ஃபியூச்சர் ஆஃப் மேன் என்று H.G. வெல்ஸ் எழுதிய புத்தகம்தான் அது. இந்த புத்தகத்தை நான் தேடினேன். அதை எனக்கு முன்னால் நீங்கள் வாசித்து விட்டீர்கள் என்று அண்ணாவுக்கு நேரு ஒரு கடிதம் எழுதினார். பேரறிஞர் அண்ணாவிற்கு ஏல் பல்கலைக்கழகம் சப் ஃபெலோஷிப் என்கிற ஒரு விருது வழங்கியது. இந்த விருதுக்கு இந்தியாவிலிருந்து தேர்வு பெற்ற ஒரே மனிதர் பேரறிஞர் அண்ணா தான். இந்த விருது யாருக்கெல்லாம் வழங்கப்படுகிறது என்றால், மிக அதிகமான புத்தகங்களை நேசிக்கின்ற நேசர்களுக்கு வழங்கப்படுகிறது. 1962 இந்த விருதை அண்ணா பெறுகிறார் என்று கேள்விப்பட்டு ஒரு கடிதத்தை நேரு அண்ணாவுக்கு எழுதுகிறார். அந்த கடிதத்தில் உங்களுக்கு தெரியுமா, கன்னிமாரா நூலகத்தில் 48வது ஆண்டில் 1948 H.G. வெல்ஸினுடைய த ஃபியூச்சர் ஆஃப் மேன் புத்தகத்தை நான் தேடினேன். அது அங்கு இல்லை. அதை எடுத்து சென்றவர் பெயர் C.N. அண்ணாதுரை என்று இருந்தது. உண்மையிலேயே இந்த விருது உங்களுக்கு பொருத்தமானது என்று ஒரு பாராட்டு கடிதத்தை நேரு அவர்கள் அண்ணாவுக்கு எழுதினார் என்று தலைவரோட உரையில் ஒரு வாளை ஒட்டி வைக்கிறேன். அன்பு தோழர்களே, என்னுடைய இன்றைய உரையை நான் 2 பேருக்கு சமர்ப்பிக்கிறேன். ஒருவரின் பெயர் மதிப்பிற்குரிய பிரக்யா யாதவ். இந்திய அறிவியலின் இருண்ட வரலாறு என்று நான் தலைப்பு கொடுத்த பொழுது, இந்த ஊரிலிருந்து மகா கோபத்தோடு ஒரு ஆசிரியர் எனக்கு ஃபோன் பண்ணார். இங்கே தான் இருப்பார் அவர். அது என்ன இருண்ட வரலாறு? என்ன சார், வரலாறு எப்படி இருண்டு போகும்? வரலாறு இருண்டு போகும் என்பதற்கு தற்கால உதாரணம் பிரக்யா யாதவ். பிரக்யா யாதவ் பெயரை சொன்னதும் நீங்கள் கைத்தட்டி இருக்க வேண்டும். ஆனால் தட்டவில்லை. காரணம், அவர் யார் என்று நமக்கு தெரியாது. பிரக்யா யாதவ் யார் என்று யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரிந்தால் தயவு செய்து கை தூக்குங்கள். இந்த பிரக்யா யாதவ் 42 நாட்கள் கோவிட் நோயை தனக்கு வரவழைத்துக் கொண்டு சுய ஆய்வுகளின் மூலம் இந்தியாவில் நாம் ஒவ்வொருவரும் போட்டுக்கொண்ட கோவேக்சின் என்கிற அந்த வேக்சினை கண்டுபிடித்து கொடுத்த ஒரு மேதை தான் இந்த பிரக்யா யாதவ். இப்போது சொல்லுங்கள், இந்தியாவின் அறிவியல் வரலாறு இருண்ட வரலாறு அல்லவா? இதை ஏன் நாம் குழந்தைகளிடம் எடுத்து செல்ல மாட்டேன் என்று சொல்கிறோம்? ஒரு ராக்கெட் அனுப்பினால் பாராட்டும் நாம், ஒரு வேக்சின் கண்டுபிடித்து நாம் அனைவரும் இங்கு உட்கார்ந்திருப்பதற்கு காரணமாக இருந்தவரை ஏன் கொண்டாட மறுக்கிறோம்? இதிலிருந்து நான் தொடங்குறேன். இன்னொரு அருமையான பெண்மணி, அவர் பெயர் ஞானேஸ்வரி காட்கே. அவருக்கும் இந்த உரையை சமர்ப்பிக்கிறேன். அவருக்கு ஏன் சமர்ப்பிக்கிறேன் கடைசியில் சொல்றேன். இந்திய வரலாற்றின் விஞ்ஞான போராளிகளை இன்று அறிமுகப்படுத்த நான் வந்திருக்கிறேன்.
இவர்களை பற்றிய புத்தகங்களோடு நான் அறிமுகப்படுத்துவேன். தி சயின்டிபிக் சூஃபி என்று ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியவர் மெஹர் வான் என்கின்ற ஒரு சீன அறிஞர். சீன அறிஞர் எழுதிய அந்த புத்தகம் த லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் ஜெகதீஷ் சந்திர போஸ். ஜெகதீஷ் சந்திர போஸ் வாழ்க்கையை பற்றி ஒரு சீன அறிஞர் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தில் ஜெகதீஷ் சந்திர போஸின் போராட்டத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆரம்பத்தில் இருந்தே போராட்டம் தான். இந்திய விஞ்ஞானிகளை எப்படியெல்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் இருட்டடிப்பு செய்தார்கள் என்பதில் இருந்துதான் நாம இப்ப இருட்டடிப்பு செய்யறோம்ல, இந்த மனம் நமக்கு வந்தது. ஒரு சினிமாக்காரனை கொண்டாடுகின்ற நாம் பிரக்யா யாதவ் மாதிரியான எப்படிப்பட்ட தியாகத்தை, ஒரு குடும்பத்தையே இழந்து நமக்கு வேக்சின் வழங்கிய ஒரு பெண் விஞ்ஞானியை நினைத்து கூட பார்ப்பதில்லை. சொல்ல போனா நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கோம்னா அது காரணம் அவங்க தான். நம்ம சாமி ரூம்ல அவங்க படத்தை மாட்டி வைக்கணும். ஆனால் நமக்கு அதுல தயக்கம் இருக்கிறது. நம்ம சாமி அறை வரை நடிகன் வந்து விட்டான், ஆனால் நமக்கு அதனால்தான் குழந்தைகளிடம் நான் செல்கின்றேன். ஏனென்றால் நாம் தவறிவிட்டோம், அந்த சந்ததியை காப்பாற்ற வேண்டும். ஜெகதீஷ் சந்திர போஸ் கல்லூரி படித்தது சென்ட் சேவியர் கல்லூரி, கொல்கத்தா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிறார் சார். எல்லா பாடத்திலும் சென்டம் வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்துறாரு. ஆனா சில்வர் மெடல் அனௌன்ஸ் பண்றாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டு கோல்டு மெடல்ல செகண்ட் பிரைஸ் வாங்கினவனுக்கு தர போறாங்க. அவன் ஒரு வெள்ளைக்கார சிறுவன். இந்த இடத்தை நம்ம ஆளுங்க யாரும் எழுதல, சீன அறிஞர் பதிவு செய்கிறார். அப்போ என்ன பண்றாரு ஜெகதீஷ் சந்திர போஸ்? விழா நடக்கிற இந்த மாதிரி ஒரு இடத்துல விழா நடந்துட்டு இருக்கு, வெளியில புல்வெளியில் உட்கார்ந்து தர்ணா செய்கிறார். எனக்கு தங்கப்பதக்கம் தான் வழங்கப்பட வேண்டும் என்று தர்ணா செய்கிறார். மேடைக்கு வந்த கவர்னர் படியிறங்கி போய் புல்வெளியிலேயே அந்த தங்கப்பதக்கத்தை ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு அணிவித்தார் என்று வரலாறு சொல்கின்றது. அடுத்த மிகப்பெரிய போராட்டம், ஜெகதீஷ் சந்திர போஸினுடைய ஆசிரியர், அவர் பேர் ரஃபேல், அவர் ஒரு பாதிரியார். அவர் ஜெகதீஷ் சந்திர போஸை ஃபாரினுக்கு அனுப்புறாரு. அங்க போய் ரேலேவோடு இணைந்து ஆய்வுகளை மேற்கொள்கிறார். இந்தியாவுக்கு திரும்பி வராது. பிரசிடென்சி காலேஜில் அவருக்கு வந்து லெக்சரர் போஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்றான், நீ வந்து இந்தியன், ஒரு வெள்ளைக்கார லெக்சரருக்கு வழங்கப்படும் சம்பளத்தில் 10% தான் உனக்கு கொடுப்போன்னு சொல்றான். மீண்டும் அதே சிக்கல். ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு ஆய்வகம் மறுக்கப்பட்டது. அவர் 2 முக்கிய விஷயங்களை கண்டுபிடித்து கொடுத்தார். ஒன்று வந்து மைக்ரோவேவ்ஸை பயன்படுத்தி ரேடியோவை கண்டுபிடித்தவர் ஜெகதீஷ் சந்திர போஸ். 100 கிலோமீட்டருக்கு ஒயர் இல்லாமல் ஒலியை கடத்தியவர். எப்போ? 1898. அதை வந்து அவர் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு நகர அரங்கத்தில் கல்கட்டால அதை நேரடியாக செய்து காட்டுறாரு. அப்போ அங்க போன கல்கத்தாவின் கவர்னர் அப்போ அவருக்கு 1000 ரூபாய் பரிசு கொடுக்கிறார். இந்த புகைப்படம் லண்டன்ல இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் வெளிவருது. கொஞ்ச நாட்களில் மார்க்கோனி என்பவர் வானொலியை கண்டுபிடித்து விட்டார். கண்டுபிடித்து விட்டு அதற்கு பேட்டன்ட் வாங்கி விட்டார். அதனாலதான் அவர் சொன்னாரு, நம்ம பேட்டன்ட் வாங்கலன்னா நம்ம பேர் வைக்க முடியாது. அவர் பேட்டன்ட் வாங்கி விட்டார். 1904 நோபல் அறிவிக்கப்படுகிறது. அப்போ டெஸ்லா என்பவர், இந்த புகைப்படம் அப்படியே ஜெகதீஷ் சந்திர போஸிடமிருந்து காப்பி அடிக்கப்பட்டது, இந்த நோபல் பரிசை அவருக்கு வழங்கக்கூடாது என்று வழக்கு மன்றத்தில் போய் அவர் நீதி கேட்கிறார். இதெல்லாம் நம்ம பாடப்புத்தகத்தில் நம்ம சொல்லி கொடுத்ததே இல்லை. வழக்கு மன்றத்தில் நீதி கேட்டது மட்டுமல்ல, விருதை பெற்றுக்கொண்டு மார்க்கோனி நேரா இந்தியா வருகிறார். இந்தியா வந்து நம்ம ஜெகதீஷ் சந்திர போஸை சந்தித்து, வேண்டுமானால் நோபல் பரிசில் பாதியை எடுத்துக்கொள்ளுங்கள், சாரி என்று சொல்கிறார். அப்போது ஜெகதீஷ் சந்திர போஸ் வேறு ஒரு கண்டுபிடிப்பில் இறங்கிவிட்டார். எப்பவுமே நல்லா நான் வச்சுங்க, ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு அதே தொங்கிட்டு இருக்க மாட்டான். அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது கிரெஸ்கோகிராஃப்ன்ற ஒரு கருவியை நமக்கு கொடுத்தவர் ஜெகதீஷ் சந்திர போஸ். இன்னைக்கு உலகம் முழுக்க விவசாயிகள் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பார்க்கறதுக்கு அந்த கருவியை பயன்படுத்துறாங்க. அந்த கருவி கண்டுபிடிப்புக்கு அவர் போய்விட்டார். எனவே பெருந்தன்மையோடு மார்க்கோனியிடம் நோபல் அமௌண்ட் தனக்கு வேண்டாம் என்று ஜெகதீஷ் சந்திர போஸ் விட்டு கொடுத்தார் என்று இந்த புத்தகம் பேசுகிறது.
எப்பேற்பட்ட போராளியாக ஜெகதீஷ் சந்திர போஸ் இருக்க வேண்டும். அவரை பற்றி தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார் என்று ஒரு வரி போடுகிறீர்களே, இது நியாயமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்து நான் வாசித்த அற்புதமான புத்தகம், மிக அழகாக எழுதப்பட்டுள்ள புத்தகம், அது இந்த புக் ஃபேர்லேயே இருக்கு. சி.வி. ராமன் பயோகிராஃபி, உமா பரமேஸ்வரன் எழுதின புத்தகம். அது பென்குயின் வெளியிட்டிருக்கிறது. 296 பக்கம் சார். அதுல 200 பக்கம் ராமனுடைய போராட்டங்கள் தான். ராமன் எப்பேற்பட்ட போராளி. நாம நம்ம பாடப்புத்தகத்தில் ராமனை பத்தி என்ன எழுதியிருக்கிறோம்? இந்தியாவில் இருந்து நோபல் பரிசு பெற்ற ஒரு இயற்பியல் அறிஞர் ராமன், இவ்வளவுதான் எழுதியிருக்கோம். இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கொடுமை இருக்கு தெரியுமா சார்? ராமன் நம்மளுடைய திருவானைக்காவல்ல பிறக்கிறார், திருச்சியில. அப்ப அவங்க அப்பா ஒரு காலேஜ் லெக்சரர். இங்க சொன்னாங்க இல்லையா, ஒரே ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஒரு நாள் அவர் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு ராமன். ஏன்னா அவருக்கு ஜுரம், கடும் காய்ச்சல், வீட்டில் இருக்காரு. அப்பா வேலைக்கு போயிட்டாரு, அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்க. அப்போ அவரால் சும்மா இருக்க முடியல. அப்போ அவர் கண்ணில் படுது அவங்க அப்பாவோட கபோர்டு. அண்ணா இம்மா பெரிய பூட்டு போட்டிருக்காங்க, அதுக்கு நல்லா இம்மா பெரிய பூட்டு. எப்படா திறக்கிறது? நம்மளும் எப்படியாவது திறந்து பார்க்கணும்னு பார்க்குறோம். இந்த ஆள் நம்மளையும் விட மாட்டான், திறக்கவும் விட மாட்டான். அப்போ அவர் 8ஆம் கிளாஸ் படிக்கிறாராம். 8ஆம் கிளாஸ் எப்போ படித்தார் தெரியுங்களா? 4ஆம் கிளாஸ் படிக்கிற வயசில். சார், ஒருத்தர் +1 படிக்கிற வயசுல சர் சி.வி. ராமன் பிரசிடென்சி காலேஜில் பிஎஸ்சி முடித்தார். நல்லா நான் வச்சுங்க, அவர் குழந்தை மேதை. அப்போ பெரிய கல்லு ஒன்றை எடுத்துட்டு அந்த பூட்டை உடைச்சாராம். பூட்டை உடைச்சு திறந்தா ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தார். தி சென்சேஷன் ஆஃப் டோன்ஸ் என்கிற புத்தகம், மெர்கல் ஹெர்ட்ஸ் எழுதிய புத்தகம். அதை வாசித்த ராமன் அவருடைய வாழ்க்கையை விஞ்ஞானியாக வேண்டும் என்கிற மிகப்பெரிய நோக்கத்தை உருவாக்கி கொண்டார். ஒரு புத்தகம் தான். ராமன் அவன் அப்பாவோட தொல்லை தாங்காம ஐஏஎஸ் எழுதுறாரு. ஐசிஎஸ் அப்பெல்லாம் அதுக்கு பேரு. அந்த தேர்வில் இந்தியாவிலேயே முதல் மாணவராக ராமன் தேர்ச்சி பெறுகிறார். 1902. அப்படி தேர்ச்சி பெற்ற ராமனை ஒரு அருமையான ஃபினான்ஸ் ஜெனரல், அக்கவுண்ட்ஸ் ஜெனரல் என்று கல்கத்தாவில் பணியமர்த்தப்படுகிறார். கல்கத்தாவில் பணியமர்த்தப்பட்ட ராமன் 2 போலீஸ்காரங்க எப்பவுமே அவர் கூட இருக்கணும். 2 பேருமே வெள்ளைக்காரன். அவர் எங்க போனாலும், ஏன்னா அவர் கலெக்டருக்கு இணையான பதவி. சி.வி. ராமனை பற்றி சொல்கிறேன். ஒரு தடவை ஒரு டிராம்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு போர்டு பார்க்கிறாரு. அந்த தெருவில் பார்த்தா இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டை பார்த்த ராமன் வண்டியை நிறுத்துங்கிறார், இறங்குகிறார். நேரம் அந்த போர்டு கிட்ட போய் நிற்கிறாரு. அதை பூட்டி சீல் வச்சிருக்காங்க. அப்போ அந்த 2 பேரையும் காவலாளியை பார்த்து இது ஏன் சீல் வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. சார், இங்க சயின்ஸை டிஸ்கஸ் பண்றோம்ட்டு எங்களுடைய பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக சதி நடக்கிறது என்று செய்தி வந்தது, அதனால் இதற்கு சீல் வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். மகேந்திரலால் சர்க்கார் என்கிற ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவர்தான் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். இங்கே சதி நடக்கிறதுன்னு சொல்ல. அப்ப ராமன் கேட்டாரு, இந்த பூட்டை உடைப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறதா என்று கேட்டார். ராமன் உடைக்க போகும் 2வது பூட்டு. முதல் பூட்டு அவங்க அப்பாவுடைய அலமாரி, 2வது பூட்டு இது. உரிமை இருக்கிறது, ஆனால் அதுக்கு நீங்க ஒரு ஆர்டர் போடணுங்கிறான். பக்கத்தில் இருந்த பொட்டி கடையிலேருந்து ஒரு வெள்ளை பேப்பரை வாங்கிட்டு வந்து அங்கேயே உட்காந்து எழுதினாராம் ராமன். இந்த வரலாறு சொல்கிறது, இந்த புத்தகம் சொல்கிறது. எழுதி அப்படியே அந்த ஆர்டரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு சீலை உடைக்கிறார். உள்ளே போகும் பொழுது மகேந்திரலால் சர்க்காரினுடைய பையன் வந்து விட்டார். அப்போ ஒரு ரூம்குள்ள போனா ஆய்வக கருவிகள் உள்ளன, ஆனா உள்ள யாருமே இல்லை. ராமன் அவர்களிடம் கேட்கிறார், தினமும் மாலை பொழுதில் என்னுடைய ஓய்வு நேரத்தில் நான் இங்கே ஆய்வுகள் செய்யலாமா என்று கேட்கிறார். சரி என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அன்பு நண்பர்களே, ராமன் விளைவை ராமன் கண்டுபிடித்தது வெள்ளைக்காரன் கட்டி கொடுத்த ஆய்வகத்தில் இல்லை. த இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் என்று இந்தியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட அந்த ஆய்வகத்தில் தான் ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை நான் பதிவு செய்கிறேன். அவர் ஏதோ செய்கிறார் என்பதை பிரிட்டிஷ் அரசாங்கம் கண்டுபிடித்து விட்டது. ஒரே வருடத்தில் ராமனை 3 முறை டிரான்ஸ்பர் செஞ்சாங்க.
அவங்கள்ட்ட இருந்த ஒரே பவர் அதுதான். ஊர் ஊரா போன ராமன் ஒரு கட்டத்தில் நொந்து போய் இந்திய அறிவியலுக்காக தன் ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்கிறார். இந்த புத்தகம் சொல்கிறது. ராமன் விளைவை கண்டுபிடித்த ராமன் ஜெர்மன் மொழியில அது பற்றின கட்டுரை எழுதுறாரு. அவர் ஏன் இங்கிலீஷ்ல எழுதல, ஜெர்மன் மொழியில எழுதுறாரு. ஐன்ஸ்டீனுடைய சார்பு தத்துவம் வெளிவந்த அதே பிசிக்ஸ் புத்தகத்துக்கு அனுப்புறாரு. ராமனுக்கு தெரியும் ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு என்ன நடந்தது என்று ராமனுக்கு தெரியும். ஜெர்மன் மொழியில வெளிவந்துருச்சு, அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து போட்டாங்க. நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு விட்டது. சார், இந்த இடம் தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. உங்களுக்கு நோபல் பரிசை எப்படி அறிவிப்பாங்க? அப்பெல்லாம் எப்படி தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு தந்தி வரும். சோ இந்த கண்டுபிடிப்புக்கு உங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்குறோம், தந்தி வரும். அந்த தந்தியை உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்க போறது அரசாங்கம். ராமன்கிட்ட கொடுக்கல. 48 மணி நேரத்தில் ராமன் பதில் அனுப்பாவிட்டால் நோபல் பரிசை கேன்சல் பண்ணுவாங்க. ஆனால் அவருடைய ஜெர்மன் தேசத்தின் தோழர்கள் ராமன் பெற்றுக்கொள்ள வருவார் என்று ஒரு பதில் தந்தி அனுப்பிவிட்டார்கள். ராமனை அழைத்த அரசாங்கம் சொன்னது, ரவீந்திரநாத் தாகூர் 1913 நோபல் பரிசு பெற்றார். அவர் நோபல் பரிசு பெற நேரில் செல்லவில்லை. சி.வி. ராமன் அவர்களே, நீங்களும் நேரில் செல்ல வேண்டாம். எங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு அது மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கும். நீங்கள் இங்கே இருங்கள், உங்களுக்கு தபாலில் அனுப்புவார்கள் என்று சொன்னார். அப்போது தி இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் இந்தியா முழுவதும் கூட்டங்கள் நடத்தியது. ராமனை கப்பலில் எப்படியாவது நார்வேவுக்கு அனுப்பி அந்த விருதை பெற வைக்க வேண்டும் என்று துடித்தது. இந்தியா முழுவதும் துண்டேந்தி பணம் வசூல் பண்ணாங்க. சென்னையில் அப்படி துண்டேந்தி பணம் ரூபா 1 ரூபா 2 ரூபான்னு வசூல் செய்த அந்த மாபெரும் அறிஞரின் பெயர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். இந்தியா முழுவதும் அதை செய்தார்கள். பணத்தை திரட்டி ராமனை அனுப்பினார்கள். ராமன் அங்கு சென்று விருது பெறப் போகிறார். இன்று வரையில் பார்த்திருக்கிறீர்களா? சி.வி. ராமன் நோபல் பரிசு பெறும் ஒரு புகைப்படம் கூட எடுக்கப்படவில்லை. ஒரு புகைப்படம் கூட எடுக்கப்படவில்லை. அப்படி அவமானப்படுத்தினார்கள். நீங்கள் உரையாற்றக்கூடாது என்று அறிவித்தார்கள். விருதை பெற்றுக்கொள்ளும் பொழுது இளவரசரிடம், அப்ப இளவரசர் தான் கொடுப்பாரு, நார்வே நாட்டின் இளவரசரிடம் அப்போது ராமன் கேட்டார், நான் 2 நிமிடங்கள் பேசலாமா என்று கேட்டார். விருதை பெற்றுக்கொண்டு பேசலாம் என்று இளவரசர் சொன்னதால் மைக்கை பிடித்த ராமன், இந்த புத்தகம் சொல்கிறது, மைக்கை பிடித்த ராமன் சொன்னாராம், இந்த நோபல் விருதை நான் இந்தியாவின் சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கும் எங்கள் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று அறிவித்தார். விடுதலை வந்தது போல் நோபல் பரிசு வந்ததும் போராட்டம் தான் தோழர்களே. இன்னொரு அற்புத போராளியின் பெயர் மெக்னாட் சாகா. சாகா வரம் பெற்ற மாபெரும் அறிஞன் சாகா. இந்த சாகா அயனைசேஷன் ஃபார்முலா என்கின்ற ஒன்றை கண்டுபிடித்தான் 1925. இது அது கண்டுபிடிக்கப்பட்ட 100வது ஆண்டு. ஆனால் நாம் அதை கொண்டாட தவறுகின்றோம். பல்கலைக்கழகங்கள் அதை கொண்டாடவில்லை, மாணவர்களிடம் அதை எடுத்துச் செல்லவில்லை. மெக்னாட் சாகா எவ்வளவு பெரிய போராளி! அவன் டாக்காக்கு பக்கத்தில் மெக்னாட் சாகா, ஹிஸ் லைஃப், சயின்ஸ், பாலிடிக்ஸ், பிரணவ் நாயக் எழுதிய புத்தகம். இந்த புத்தகத்தில் இருந்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு அறிவியல் அறிஞரையும் அவர் கொடுத்த புத்தகத்தோடு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கலாம். நம்முடைய நேஷனல் புக் ட்ரஸ்ட் வெளியிட்டிருக்கிற புத்தகம். அவர் டாக்காக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் காசிப்பூர், அங்கே டீ கடையில் கொட்டாங்குச்சியில தான் டீ கொடுப்பாங்க. அந்த ஜாதியில் பிறந்தவர். கணக்கில் டெரிஃபிக்கலி இன்டெலிஜென்ட், எல்லாம் மேக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், பரமேஸ்வரா தாகூர். அவர் என்ன பண்ணாரு, இவனை டாக்கால இருக்கிற ஒரு பெரிய ஸ்கூலுக்கு அனுப்புறாரு. அதான் பக்கத்தில் இருக்கிற நகரம். அந்த பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்து ஒழுங்காக படிக்க வேண்டியதானே, எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட்டு. சாயந்தரம் போய் டியூஷன் எடுப்பார். அதில் கிடைக்கிற 1 அணா 2 அணா வச்சு பொழுப்பு ஓடிட்டு இருந்தது. பேசாமல் இருக்க வேண்டியதானே. அந்த ஸ்கூலுக்கு பிரிட்டிஷ்கார கவர்னர் வரான். கருப்பு கொடி காட்டுறாங்க. இவனும் சேர்ந்து போய் காட்டுறான். சார் 7th தான் படிக்கிறான். எனவே பள்ளியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். இது பெரிய அளவிலே அவரை பாதித்தது. எப்படின்னா,
ராமனை போல தானும் ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதணும்னு அப்ளை பண்ணும் பொழுது தான் அந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்தா அதில் கேரக்டர்னு ஒரு இடம் இருக்குல்ல. இப்போ கூட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அநியாயம் சார், நான் ஒரு ஹெட் மாஸ்டர். குழந்தைங்களுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுலாம் எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது சார். நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்குறோம். இப்போ அப்படி ஆகி போச்சு சார். இது கூட டாஸ்மாக் காலம், ஒரு வேளை அது தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் அன்று அதை வைத்துக்கொண்டு மெக்னாட் சாகாவுக்கு அனைத்து வகையான முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன. அவன் கல்லூரிக்கு செல்கிறான். ஆனால் பிரசிடென்சி காலேஜில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான். அங்கே ஒரு உரை நிகழ்த்த வந்த மேரி கியூரி அம்மையார் மெக்னாட் சாகாவோடு ஜெர்மனிக்கு திரும்புகிறார். மீதி ஆய்வுகளை சாகாவோடு இணைந்து அவர் நடத்தினார். அப்போதான் அயனைசேஷன் ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலா? இங்கிருந்து ஒரு ஒரு எங்கேருந்து நான் அதை எடுத்தேன், ஐன்ஸ்டீனுடைய பயோகிராஃபி எழுதும் பொழுது ஐன்ஸ்டீனும் ஹெய்சன்பர்க்கும் பேசிக்கிறாங்க. அந்த நட்சத்திரத்துக்கு 5000 டிகிரி என்று ஐன்ஸ்டீன் சொல்கிறார். எப்படி கண்டுபிடித்தாய் என்று ஹைசன்பர்க் கேட்கிறான். ஐ சாகாட் இட் என்று சொல்கிறார் ஐன்ஸ்டைன். சாகா ஃபார்முலாவை பயன்படுத்தினேன் என்பதை ஒரு வெர்பாவே மாத்தினாங்க. அவ்வளவு பெரிய அறிஞர் 1952ல எலெக்ஷன்ல நிக்கணும்னு போய் கேட்கிறாரு. யாரு? மெக்னாட் சாகா, அறிவியல் அறிஞர், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். அப்போ உனக்கெல்லாம் சீட் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அம்பேத்கர்ட்ட போய் என்ன சார் எனக்கு சீட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு. சொல்றாரு, நீயே நில்லு, சுயேட்சா நில்லையா, இது சுதந்திர நாடு தானேங்கிறாரு. அப்போ கல்கத்தா நார்த் வெஸ்ட் கான்ஸ்டியூவன்சியில் இவர் போய் எம்பி பதவியா நிற்கிறதுக்கு போய் கேட்குறாரு. 5000 ரூபா கேட்குறான் டெபாசிட் பணம். இவர்கிட்ட இல்லை. இவர் உடனே த ட்ரீட்டிஸ் ஆஃப் ஹீட் என்கிற புத்தகத்தை எழுதி தருகிறேன் என்று ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திற்கு உறுதியளித்து 5000 ரூபாயை வாங்கி அதை கட்டுறாரு. சார், எம்பியாக நின்று வெற்றி பெற்றார் மெக்னாட் சாகா. தேர்தலில் நின்று வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்ற உலகத்தின் முதல் விஞ்ஞானி மெக்னாட் சாகா தான். 5 ஆண்டு திட்டங்கள் அனைத்தையும் வகுத்தவர். அற்புத அந்த பேரறிஞனை பற்றி இந்த நூற்றாண்டு நடக்கின்ற நேரத்தில் குழந்தைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். அவர்கள் பாடப்புத்தகத்தில் இணைக்க வேண்டும். இந்த போராட்டங்களை அவர்களும் அறிய வேண்டும். அடுத்த போராளி சிசிர்குமார் மித்ரா. சிசிர்குமார் மித்ரா இல்லைனா இன்னைக்கு இஸ்ரோவே இல்லை. சிசிர்குமார் மித்ரா இல்லை என்றால் இன்று இந்திய சாதனைகள் எதுவுமே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒரு 50 வருஷம் தள்ளி போயிருக்கும். இவரு 9 வயசா இருக்கும் பொழுதே அட்மாஸ்பியர் கனவு காண ஆரம்பிச்சார். எப்படின்னா, அவர் சொன்னார் இல்லையா, டீச்சர் தான் ஒரு ஆசிரியர் நினைத்தால் மாறிடுவான். அருமையான ஒரு கேள்வி கேட்டார். ஏன்பா அந்த குழந்தை செத்ததுக்கு அப்புறம் வாத்தியார் என்ன ஆனாங்கன்னு ஒரு புக் எழுதக்கூடாதான்னு கேட்டார். அந்த குழந்தை இறந்த பிறகு அந்த ஆசிரியர் என்ன ஆனார்? இப்படி ஆயிஷாவாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். நான் தான் அந்த ஆசிரியர் என்பதை இந்த அரங்கத்தில் பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறேன். இப்போது வரை ஆயிஷாவுக்காக நான் எழுதி கொண்டே இருக்கிறேன். அதனால் தான் ஆயிஷாவின் ஆசிரியர் நடராசன் என்று என் பெயரே ஆயிஷா நடராஜன் என்ற பொழுது நான் ஒப்புக்கொண்டேன். தோழர்களே, நான் PhD முடித்தவன். ஆனால் நான் டாக்டர் நடராசன் என்று அழைத்துக் கொள்ளவில்லை. ஆயிஷா நடராஜன் என்று தான் என்னை அழைத்துக் கொள்கிறேன். புத்தகங்களுக்கு இருக்கின்ற பலம் வேறு எதற்கும் இல்லை. சிசிர்குமார் மித்ராவை ஒரு கூடக்குள்ள வச்சு பெரிய பலூன் செஞ்சு அவங்க சயின்ஸ் டீச்சர் எக்ஸ்பெரிமெண்ட்ல வானத்துக்கு அனுப்பிட்டாங்க சார். என்கிட்ட கேட்காம அனுப்பிச்சாரு. அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க. அப்ப சிசிர்குமார் மித்ரா மேல இருந்து போ, நீ விடு போன்றார். இந்த காட்சியை யஷ்பால் பதிவு செய்கிறார். யஷ்பாலோட நான் நிறைய சுத்தி இருக்கேன். நாங்க 2005ஆம் ஆண்டுக்கான மத்திய அரசுக்கு நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் உருவாக்கி கொடுத்தோம். அப்போ யஷ்பாலோட நான் எங்கே பார்த்தாலும் போயிருக்கேன். யஷ்பால் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். யஷ்பால்கிட்ட ஒரு மாணவன் கேட்டான், சார் நான் படிக்கிறது எதுவுமே ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது சார், ஏன் சார்னு கேட்டான். ஒரே வரியில் யஷ்பால் பதில் சொன்னார், நான் பல பக்கங்கள் எழுதுவேன். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா அது மாதிரி அந்த ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நான் ஒரு புக் எழுதிடுவேன். யஷ்பால் ஒரே வரியில் பதில் சொன்னார், புரிந்து கொண்டு படிக்கும் எதுவும் மறக்காது என்று பதில் சொன்னார் யஷ்பால். சிம்பிள் ஆன்சர்.
நீ மனப்பாடம் பண்ண போறியா, மறந்து போகுது. புரிந்து கொண்டு படிக்கும் எதுவும் மறக்காது. இந்த சிசிர் குமார் மித்ரா இப்படியே வளர்ந்தவர் பல நாடுகளுக்கு சென்று ஆராய்ச்சிலாம் பண்ணாரு. தி அப்பர் அட்மாஸ்பியர்னு ஒரு புக் எழுதினார் சார். தி அப்பர் அட்மாஸ்பியர்னு ஒரு புக் எழுதினாரு. பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த புத்தகத்தை வெளியிட தடை விதித்தது. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியுங்களா, எதுனாலும் நாங்கள் செய்யணும், நீ வேடிக்கை பாரு. உன் படிப்பு நாங்கள் என்ன பேர் வச்சுக்கிறோம்? முதல்ல எஜுகேஷன்னே பேர் கிடையாது சார், பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பேர். மெட்ராஸில் இருக்கிற அந்த கல்வி வளாகத்துக்கு என்ன பேர்? டிபிஐ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன். சார், நாங்கள் கொடுப்பது போதனை, கல்வி அல்ல. நாங்கள் உங்களுக்கு கொடுத்தது போதனை. நான் கொடுக்கறத மனப்பாடம் பண்ணி டெஸ்ட் எழுது, எப்படி கருவியை இயக்கணும்னு கத்துக்கடா, கருவியை கண்டுபிடிக்கிறது ஏன் வேலை. இதான் சார் பிரிட்டிஷ்கார எஜுகேஷனு. அதனால சிசிர் குமார் மித்ராவோட புக்கை வெளியிட முடியல. ஆனா பிரெஞ்சு மொழியில அதை வந்து டி புரோக்லி மொழிபெயர்த்துட்டாரு. டி புரோக்லி மொழிபெயர்த்ததை எப்ப ரஷ்யன் மொழியில மொழிபெயர்த்தாங்கன்னே தெரியாது. ஆனா 1957 சார் ஸ்புட்னிக் வானத்துக்கு போன பிறகு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க ரஷ்ய விஞ்ஞானிகள்லாம் உட்கார்ந்து. ஸ்புட்னிக் தான் உலகத்தின் முதல் சேட்டலைட். 1957 அந்த பேட்டி கொடுக்கும் பொழுது அந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்றான், எங்களுக்கு எஸ்கே மித்ரா எழுதின அப்பர் அட்மாஸ்பியர் புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு ஒரு வரி சொல்றான். இந்த செய்தியை நேரு படிக்கிறார். சார், நேரு தனித்துவம் மிக்கவர் சார், அதுல சந்தேகமே கிடையாது. தனித்துவம் மிக்க மாமனிதர் நேரு, அது சந்தேகமே கிடையாது. நமக்கு நிறைய கிரிட்டிக்ஸ், எங்களுக்கு கிரிட்டிசிசம் நிறைய இருக்கலாம், ஆனால் அதை படிச்ச உடனே எங்கயா அந்த எஸ்கே மித்ரா கூப்பிடியா அப்படின்னு நேராக கொண்டு வந்து தன் டேபிளில் உட்கார வச்சிட்டார். 3 நாள் கழிச்சு தான் கிடைச்சாரு மிஸ்ரா. அவர் ஒரு 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 ஹையர் செகண்டரி ஸ்கூலு அப்போ இருந்த அந்த பியூசி சிஸ்டத்தில் வாத்தியாராக இருக்கார் சார். இழுத்துன்னு வந்து நேரு முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. அப்போ நேரு நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டார். நமக்கு முதல்ல ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வேண்டும் என்று கேட்டார் எஸ்கே மித்ரா. அப்படி உருவானது தான் ஸ்பேஸ் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். எஸ்கே மித்ரா தான் நம்முடைய அறிஞர்களை தேர்வு செய்தவர். விக்ரம் சாராபாயை யார் தேர்வு செய்தது? எஸ்கே மித்ரா. எஸ்கே மித்ரா இல்லை என்றால் இன்றைக்கு இஸ்ரோ இல்லை. ஆனால் அவரை பற்றி நாம் என்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்? ஒரு பெண் அறிஞர் சார், நான் வந்து ரொம்ப நாளாக யோசிச்ச ஒரு விஷயம் இது. ஒரு பெண் அறிஞர். நம்ம நாட்டில் பெண்கள் எப்போ கல்லூரி போனாங்க தெரியுமா உங்களுக்கு? பெண்கள் சயின்ஸ் படிக்கவே முடியாது சார், சான்ஸே இல்லை. பெண்கள் வந்து என்ன படிக்கலான்னு ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் அறிவிக்கிறானுங்க. தையல் சொல்லிக் கொடு, சமையல் சொல்லிக் கொடு, வீட்டு பராமரிப்பை சொல்லிக் கொடு அப்படின்னு காங்கிரஸ் மாநாட்டில் சொல்றாங்க சார். அவ்வளோதான் நமக்கு அப்பெல்லாம் அறிவு. அப்போ இந்தியாவில் முதல்ல எம்எஸ்சி பிசிக்ஸ் முடித்த மாபெரும் பெண்மணி தான் நான் சொல்லுகின்ற பீபா சௌத்ரி. இந்த பீபா சௌத்ரிக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காலேஜில் போய் பிஎஸ்சி படித்தவங்களை ஞாபகப்படுத்தணுமா இல்லையா? அவங்க பேர் தான் ரமாபாய். பாம்பேல ஒரு காலேஜ் இருக்கு சார். அந்த கல்லூரியின் பெயர் வில்சன் காலேஜ். அந்த காலேஜில் இந்த அம்மா என்ன செய்யுது, வேணும்னே பியூசி படிச்சு முடிச்சுட்டு பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கணும்னு அப்ளை பண்ணுது 1899. அப்போ இந்த அம்மா ஒரு லேடின்னு தெரியாம ரமா பாய் அப்படின்னு பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சிடுறானுங்க சார். இந்த அம்மா அதை எடுத்துக்கிட்டு காலேஜில் தனக்கு இடம் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு முயற்சி பண்ணுது. முதல் முயற்சி, 2வது முயற்சி, 3வது முயற்சி, எல்லா முயற்சியும் தோல்வி. ஏன்னா ஒரு அமைப்பு அறிவிக்குது, நீ மட்டும் காலேஜுக்குள்ள நுழைஞ்சினா மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திடுவோன்னு அறிவிக்குது. அப்படிப்பட்ட நாடு இந்த சீரழிந்த நாடு. அவ்வளவு மூட நம்பிக்கை. அந்த அம்மா நடந்து போகுது சார். ஃபைனலா நான் போயே தீர்வேன்னு போகுது. பின்னாடியே அந்த கும்பல் ஒடியாருது. கிடைச்சா கொண்டுடுவாங்க அப்படிங்கிற நிலைமையில ஒரு பில்டிங்குள்ள ஓடுது. இது என்ன அருமையான கதை தெரியுமா உங்களுக்கு? அற்புதமான கதை. இதை ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம சொல்லணும். ஒரு பில்டிங்குள்ள ஓடிச்சு. அந்த பில்டிங்குள்ள வராம அவங்க தயங்கி வெளியே நிக்கிறாங்க. ஏன்டா அவங்க தயங்கி நிக்கிறாங்கன்னு திரும்பி பார்க்குது. பார்த்தா அது கோர்ட்டு, பாம்பே ஹை கோர்ட். பாம்பே ஹை கோர்ட்ல ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கு நடக்கிற இடத்துக்குள்ள ஓடி போயிடுச்சு அந்த பொண்ணு. போய் நின்று வேர்த்து கொட்டுது, மூச்சு வாங்குது. அங்க ராணடே என்பவர் ஜட்ஜா உட்கார்ந்திருக்காரு.
இந்த ராணடே அழைக்கிறார், என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. அந்த பெண் அவரோட உண்மையை சொல்கிறாள். ஐயா, என் பெயர் ரமாபாய், நான் வில்சன் கல்லூரியில் அறிவியல் படிப்பதற்கு அப்ளை பண்ண, கிடைச்சிருச்சு, என்னை போக விட மாட்டேங்கிறாங்க. நான் இந்த கேட்டை விட்டு தாண்டினா மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திடுவாங்க. அந்த கும்பலில் என் சகோதரரும் இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை பெரிய போராட்டம். அப்ப ராணடே சார், அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி. ராணடே அந்த பொண்ணை பக்கத்தில் அழைத்தான். இதற்கு நான் தீர்வு சொல்கிறேன், சொல்லுங்கள் ஐயா, என்னை திருமணம் செய்து கொள் அப்படிங்கிறான். சரின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஆன் த ஸ்பாட் அங்கேயே கோர்ட்ல அந்த பொண்ணுக்கு தாலியை கட்டுறான். என்னோடு வா, கையை பிடிச்சி இழுத்துன்னு போறான். ஜீப்ல உட்கார வைக்கிறான். நேரா வில்சன் காலேஜ் போறான். படியை விட்டு இறங்குறான். பொண்ணை பக்கத்தில் இறக்குறான். இது இந்த நீதி அரசர் ராணடேவின் மனைவி. இவள் இங்கு கல்வி கற்பாள், தொட்டு பாருங்கள் என்று அறிவிக்கிறான் ராணடே. அப்படித்தான் இந்தியாவில் முதல் பெண்மணி அறிவியல் கற்பதற்கு கல்லூரி செல்கிறார். இப்ப நம்ம பீபா சௌத்ரிட்ட போலாம் தைரியமா. இந்த பீபா சௌத்ரி ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி முடிச்சவங்க. பிஎஸ்சி முடிச்சது ரமாபாய் ராணடே, எம்எஸ்சி முடிச்சது பீபா சௌத்ரி. எம்எஸ்சி முடிச்ச பீபா சௌத்ரிக்கு ஒரு லக் அடிக்குது. ஒரு நோபல் அறிஞர், இந்த நோபல் அறிஞர் இந்தியாவுக்கு வரார். அவர் பேர் கிளாரிடா, ஏதோ ஒரு வின்சென்ட் ராம். அவரு கிளாஸ் இங்க வந்து நடத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்து இருந்த பீபா சௌத்ரி நோட்ஸ் எடுக்கிறாங்க. கடைசி நாள் அந்த நோட்டை அப்படியே மொத்தமாக எடுத்துட்டு போய் அந்த அறிஞர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் பார்த்து அசந்து போனார். ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு மான்செஸ்டருக்கு திரும்பிய அவர் அங்கே வந்து ஆய்வு செய்வதற்கு பீபா சௌத்ரியை அழைக்கிறார். பீபா சௌத்ரி மான்செஸ்டர் போயிட்டாங்க. பீபா சௌத்ரிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தெரியுமா? அந்த அம்மா நாம் நினைப்பது போல சூடிதார் போடாது, நாம் நினைப்பது போல ஜீன்ஸ் பேண்ட் பனியன் போட்டுக்கிட்டு ஆய்வுக்கு செல்லாது. அந்த அம்மா காந்தி அழைத்ததால் கதர் சேலை மட்டும் தான் உடுத்தி கொண்டு வருவார். கதர் சேலையோட அவர் ஆய்வுகள் மேற்கொள்கிறார். த லேடி வித் காதி என்று அதை பற்றி அங்கே பத்திரிகைகள் கேலி செய்தன. எ லேடி வித் காதி என்று அவர் அழைக்கப்பட்டார். சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. சார், இந்த கதையெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும் சார். எவ்வளவு பெரிய போராட்டம். மேசான்களை கண்டுபிடித்தவர் பீபா சௌத்ரி. மேசான்களை கண்டுபிடித்தவர் பீபா சௌத்ரி. வானலைகள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அலைகள் குறித்து 18 ஆய்வு கட்டுரைகள் வெளியிட்டவர். பீபா சௌத்ரி பேர்ல ஒரு நட்சத்திரம் இருக்கிறது, பீபா MD 37890. நட்சத்திரத்துக்கு பீபா சௌத்ரி பேரை வச்சிருக்கான் சார். ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னா யாருன்னே தெரியாது சார். ஆகஸ்ட் 15, 1947 மான்செஸ்டர்ல ஆய்வகத்தில் ஒர்க் பண்றாங்க. அப்ப பீபா சௌத்ரி முடிவு செய்தார், இன்று காந்தி உணவருந்தவில்லை. அன்னைக்கு காந்தி சாப்பிடல. ஏன்னா வங்காளத்திலையும் எங்கேயும் புகையுது, பத்தினி எரியுது. காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறார். அந்த உண்ணாவிரதத்தில் காந்தி இருப்பதால் நானும் இன்று உணவருந்த மாட்டேன் என்று பீபா சௌத்ரி மான்செஸ்டர்ல அறிவிக்கிறாங்க. அதை கேலி செய்யறதுக்கு சார் அந்த லேப்ல 22 பேர் இருந்தாங்களாம். 22 பேரும் வெள்ளைக்காரன். அவன் என்ன பண்ணா, காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சு சிக்கனு, மட்டனு, காடை ஒன்று உள்ள சார், ஊர்வனை, பரப்பனை, மிதப்பனை எல்லாத்தையும் திங்கிறான். இவங்க முன்னாடியே உட்காந்து திங்கிறான். இவங்க அமைதியாக வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் 5:30 மணிக்கு சார், இங்கே தான் ஹைலைட்டு. 5:30 மணிக்கு இவனுங்க எல்லாம் சேர்ந்து அந்த மெஸ்ஸுக்கு போய் ரொம்ப நன்றிப்பா, எல்லாம் சாப்பாடு அமிச்சேன், வெரி குட். எவ்வளோ ஆச்சு? இல்லை சார், ஏற்கனவே பீபா சௌத்ரி பே பண்ணிட்டு போயிட்டாங்க சார். பீபா சௌத்ரி பே பண்ணிட்டாங்களா? ஐயோ, ஏமா இப்படி பண்ண? இது எங்கள் நாட்டின் சுதந்திர தினம். இந்த தினத்தில் நான் உங்களுக்கு வைத்த விருந்துதான் அது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அறிவிக்கணும்னா என்ன ஒரு தைரியம் இருக்கணும். மகா தைரியம் கொண்ட அந்த மாமனிதரை நாம் மறக்கக்கூடாது. இப்போ நம்ம எல்லாருமே கையில் வச்சிருப்போம், ஆனால் படிக்க மாட்டோம். அந்த புத்தகத்துக்கு வருகிறேன். நம்ம நாட்டில் 2 புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இந்தியன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 புக்கு படிக்கணும். ஒன்று மகாத்மா காந்தியினுடைய த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், சத்திய சோதனை. சத்திய சோதனை எல்லா நூலகங்கள்லையும் இருக்கும்.
புதுசாக அடித்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ 2 ரூபாய்க்கு கிடைக்குது சார். 2 ரூபா, 346 பக்கம் 2 ரூபா. ஆனால் எத்தனை இந்தியர்கள் அதை வாசிக்கிறோம்? எவ்வளோ பெரிய மனசாட்சி உறுத்தல் சார். வேற எந்த நாட்டிலையாவது பார்க்க முடியுமா? எவனையாவது பார்க்க முடியுமா சார்? சார், அப்ரஹாம் லிங்கன் வாழ்க்கை வரலாறு படிக்காத அமெரிக்கனை பார்த்துருக்கீங்களா? லெனின் வாழ்க்கை சரிதத்தை படிக்காத ரஷ்யனை பார்த்துருக்கீங்களா? நெல்சன் மண்டேலாவை வாசிக்காத கருப்பனை பார்த்துருக்கீங்களா? ஆனால் காந்தியை வாசிக்காத இந்தியனை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். வெட்கக்கேடு. 2வது புத்தகம் அக்னி சிறகுகள். எங்கள் அப்துல் கலாம் எழுதிய வரும் சந்ததிக்கான அற்புத புத்தகம் இங்க கொட்டி கிடக்கு சார். இன்று ஒரு புத்தகம் நீங்கள் வாங்க விரும்பினால் அக்னி சிறகுகளை வாங்கி செல்லுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சார். அதுல 196வது பக்கம். நான் குழந்தைகளிடம் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், போகிற இடத்திலெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். 196ஆம் பக்கத்துல கலாம் எழுதுவார், நாங்க எஸ்எல்வி ராக்கெட்டினுடைய 2வது ப்ரொபலண்ட் அது பஸ்ட் ஆகி அக்னியை கொட்டணும், அப்பதான் ராக்கெட் மணி போகும். உங்களுக்கு இயக்க விதியெல்லாம் தெரியும். அதை டெஸ்ட் பண்றதுக்கு கூடியிருந்தோம். 13 விஞ்ஞானிகள் உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நைட்ரிக் அமிலம் நிரப்பப்பட்ட வால்வுகள் மிக டேஞ்சரஸ். நான் வெளியில கம்ப்யூட்டர்னுடைய அருகில் அமர்ந்திருந்தேன். இயர் 1974. 74ல இஸ்ரோட்ட என்ன கம்ப்யூட்டர் இருந்திருக்கும்? இருந்த கம்ப்யூட்டர்ல அவர் உட்காந்து கமாண்ட் கொடுத்துட்டு இருக்கார். கம்ப்யூட்டர் அதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. உள்ள அந்த ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது 3 வால்வு வெடிச்சிருச்சு. உள்ள இருந்த விஞ்ஞானிகள் மீதெல்லாம் ஆசிட் கொட்டிடுச்சு. அந்த இடத்துல எழுதுவார் கலாம், உள்ளே ஓடினேன், ஓடி போய் ஒவ்வொரு விஞ்ஞானியையும் அந்த ஆய்வகத்தை விட்டு வெளியே இழுத்து தள்ளினேன். அனைவரும் சென்று விழுந்தார்கள், பாதி எரிந்து போயிருந்தார்கள். அவர்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு நாங்கள் திருவனந்தபுரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு போனோம். 8 பெட்டு தான் இருந்துச்சு, ஆனா இவங்க 13 பேர் இருந்தாங்க. நான் அவசரமாக அங்கு இருந்த சோஃபாவை எல்லாம் இழுத்து கொண்டு போட்டு அதிலே படுக்க வைத்து சிகிச்சை அளிக்க வைத்தேன். சிவராமகிருஷ்ணன் நாயர்னு ஒரு சயின்டிஸ்ட், அவன் 3 நாள் கண்முழிக்கவே இல்லை சார். நள்ளிரவு 1:30 மணிக்கு சிவராமகிருஷ்ணன் கண்முழிக்கிறான். முடித்து பார்த்தால் கலாம் உட்கார்ந்து இருக்கிறார். 1 வாரமாக சாப்பிடாத கலாம், யாருமே பார்த்திராத தாடி முளைத்த கலாம் துயரத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் அவர் கையில் ஒரு புத்தகம் இருக்கிறது. சிவராமகிருஷ்ணன் நாயர் இந்த இடத்துல கலாம் அவ்வளவாக எழுதியிருப்பார். நான் கண் விழித்து 1 மணி நேரம் ஆகிவிட்டது, என் கால்கள் அசைந்த பிறகு நீங்கள் கண்டுபிடித்தீர்கள், அப்படி என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், இந்த புத்தகத்தின் பெயர் திருக்குறள். நாங்கள் தமிழர்கள் எப்போதெல்லாம் மனவேதனை அடைகிறோமோ, எப்போதெல்லாம் எங்கள் மனம் சஞ்சலம் அடைகிறதோ, அப்போதெல்லாம் நாங்கள் திருக்குறள் படிப்போம் என்று நம்பிக்கையோடு எழுதியிருக்கிறாரே, நம் சந்ததிக்கு திருக்குறளை எடுத்து செல்ல வேண்டாமா? அன்பு தோழர்களே, இந்த உரையை நைனேஸ்வரி காட்கே என்பவருக்கு நான் சமர்ப்பித்தேன். அவுரங்காபாத்தில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரியில் அந்த அம்மா ஒரு நர்ஸு. நர்ஸுக்கு போய் என் ஸ்பீச் எதுக்கு சமர்ப்பிக்கணும்? அவங்கள விட பெரிய சயின்டிஸ்ட் யாரும் கிடையாது. அந்த ஆஸ்பத்திரியில் 2020 நம்ம எல்லாமே அந்த பேண்டமிக் போது அறைக்குள் அடைந்திருந்த காலத்தில், எல்லாரும் வாயில முகமுடி போட்டிருந்த காலத்தில், அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரசவம் நடக்குது. ரொம்ப கொடூரமான பிரசவத்தில் அந்த டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க, 7 எக்ஸ்பர்ட்ஸ் சேர்ந்து சிசேரியன்ல குழந்தையை வெளியே எடுத்துட்டாங்க. ரெட்டை குழந்தை சார், ரெட்டை குழந்தை வெளியில் எடுக்கப்பட்டு விட்டது. ஆனா பெற்றெடுத்த தாய்க்கு ரத்தம் நிற்கவே மாட்டேங்குது. பயங்கரமான பிளட் லாஸ். என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன செஞ்சாலும் முடியல. டாக்டர்ஸ் வெளியே சரி குழந்தையை காப்பாத்திட்டோம், மதரை காப்பாற்ற முடியல, கமான் லெட்ஸ் கோ அண்ட் மீட் த ரிலேட்டிவ்ஸ். அப்போ சார் 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 ப்ளீஸ் என்று ஒரு குரல் கேட்கிறது. திரும்பி பார்க்குறாங்க, இந்த அம்மா நிற்கிறாங்க. இருக்கிறதுலே வயசான நர்ஸு, 59 வயசா அந்த அம்மாவுக்கு. 2020 சார் நான் ஒரு ட்ரை பண்ணுவா சார். டாக்டருங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நம்மளாம் இவ்வளோ படிச்சிருக்கோம், இந்த இவர் ஜெர்மனி போய் படிச்சவர் தெரியுமா உனக்கு?
இவர் யார் தெரியுமா? யூஎஸ்ல பட்டம் வாங்கினவர். சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். உடனே பகல்ல இருந்து ஒரு டாக்டர் அம்மா, சார் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் சார். என்னம்மா செய்ய போற? செய். 2 குழந்தைகளையும் இரட்டை குழந்தைகளை எடுத்துக்கொண்டு சென்ற ஞானேஸ்வரி கார்கே அந்த தாயிடம் தாய்ப்பால் அருந்த வைக்கிறார். அடுத்த 4 மணி நேரத்தில் இரத்தப்போக்கு நின்று விட்டது தோழர்களே. இதோட பெரிய சயின்டிஸ்ட் வேணும்? இவன் தான் சயின்டிஸ்ட். அப்போ ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லேருந்து எல்லாரும் பேட்டி எடுக்கிறான் இந்த அம்மாவை. இந்த அம்மாட்ட கேட்குறாங்க, எப்படிங்க நீங்கள் மட்டும் ஏங்க அத்தனை படித்தவனால முள்ள நீங்கள் எப்படி? இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வீட்டில் நிறைய புக்கு படிப்போம், புத்தகம் வாசிப்போம். ஞானேஸ்வரி தேவின்னு ஒரு வங்காள நூலாசிரியர் இருக்காங்க. அவங்களுடைய ஆரண்ய அதிகாரம்னு ஒரு நாவல் இருக்கு. அதில் நடுக்காட்டில் போகிறப்போ ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறந்துடும், ரத்தமே நிற்காது. அப்போ ஒரு வயசான அம்மா தாய்ப்பால் அருந்த வைப்பாங்க, ரத்தம் நின்றுடும். நான் வாசித்தது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, செஞ்சு பார்த்தேன், நிஜமாவே அப்படி ஆயிடுச்சுங்க. படித்து வாங்கும் பட்டங்கள் வேறு, படிப்பு வேறு, வாசிப்பு வேறு. வாசிப்பே வெல்லும். நன்றி தாராபுரம்.